अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम व फ़िल फ़ुरक़ानिल मजीद। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। वलिल्लाहि अलन्नासि हिज्जुल बैत मन इस्तता इलैहि सबील। सदक़ल्लाहुल अलीम। वक़ाल नबियुना मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम वल हज्जुल मबरूर लैस लहु जज़ाउन इल्लल जन्नह औ क़ाल कमा अलैहि सलातु वस्सलाम। क़ालू सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடினுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகிறேன். ஹஜ்ஜு கடமை முடிவு அல்ல, கடமைகளின் ஆரம்பம் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்த செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான அல்லாஹுவின் மேன்மக்களே, உலகெங்கும் புனித ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறைவு செய்வதற்காக ஹாஜிமார்கள் சொந்த தாயகத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக, அந்த ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்குவானாக. ஹஜ்ஜுக்கு சென்ற அத்துணை ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு ஆஃபியத்தோடு போனவர்களை ஆஃபியத்தோடு தாயகம் கொண்டு வந்து சேர்க்க அல்லாஹு தஆலா அனைத்து ஹாஜிகளுக்கும் உதவி செய்வானாக என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஹஜ்ஜு கடமை முடிவு அல்ல, கடமைகளின் ஆரம்பம் என்ற இந்த தலைப்பு கொஞ்சம் ஒரு கேள்வி எழுப்பக்கூடியதாகத்தான் இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் ஹஜ்ஜுடைய அமலை காலங்காலமாக சென்று கொண்டிருக்கிறோம். முன்பெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்வது ஒரு பெரிய கடினமான காரியமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அல்லாஹுடைய கிருபையால் வருடத்திற்கு பல லட்சம் மக்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அதிலும் நாம் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று நினைத்தாலே அல்லாஹ் அதற்கான உதவிகளை நமக்கு வாசல்களை அல்லாஹு தஆலா திறந்து விடுகிறான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போனதற்கு பின்னால், அங்களுடைய அமல்கள் செய்ததற்கு பின்னால் மீண்டும் அவர்கள் தாயகம் திரும்பி வந்து விட்டால் ஒரு ஹஜ்ஜி நிறைவேறிவிட்டது, ஒரு ஹாஜியினுடைய கடமை முடிந்து விட்டது என்பதாக பெரும் மூச்சு விட்டு இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு ஹாஜி எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை உன்னதமான ஒழுக்கங்களை எல்லாம் இன்றைய நவீன ஹாஜிமார்கள் கடைபிடிப்பதில்லை என்பதுதான் ஒரு மறைமுக குற்றச்சாட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுவான், வலில்லாஹி அலன்னாஸி ஹிஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீல் வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். இந்த ஆயத்திற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யுங்கள். நீங்கள் ஹஜ் செய்ய சக்தி பெற்றிருந்தால் அல்லாஹ்வுக்காக அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். மாறாக நீங்கள் ஹஜ் செய்வதை விட்டுவிட்டால், ஹஜ்ஜை செய்யாவிட்டால், ஹஜ் செய்வதை மறுத்து விட்டால், இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை, இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, அல்லாஹ் உலகத்தாரை விட்டு தேவையற்றவனாக இருக்கிறான் என்பதாக இந்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுவான். நபி தோழர்களில் சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள்,
ஒரு அடியானுக்கு உடல் ஆரோக்கியத்தையும், ஒரு அடியானுக்கு உடல் பலத்தையும், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தையும் எல்லா விதமான பரக்கத்துக்களையும் செய்து அந்த அடியான் ஒரு 5 ஆண்டு காலம் ஹஜ்ஜுக்கே போகாமல் உடல் பலத்தையும் அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தையும் வைத்துக் கொண்டு 5 ஆண்டு காலம் அவன் கழித்து விட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த அடியான் என்னை சந்திக்க ஹஜ்ஜின் வழியாக வராததின் காரணத்தினால் இவன் துர்பாக்கியவனாக மாறி போவான் என்பதாக ஹதீஸுல் குதூஸில் அல்லாஹ் தஆலா பேசுவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, ஹஜ்ஜுக்காக உடல் பலமும் அதே போன்று பொருளாதார பலமும் இந்த இரண்டும் இருந்து ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போகாவிட்டால் அந்த மனிதன் துர்பாக்கியவன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எனவே அல்லாஹ் யார் யாருக்கெல்லாம் பொருளாதார பலத்தை தந்திருக்கிறானோ, உடல் பலத்தை தந்திருக்கிறானோ அத்துணை பேரும் ஷரியத்திற்கு மாற்றமான எந்த காரணங்களையும் சொல்லாமல், உதாரணத்திற்கு ஒருவருக்கு பொருள் பலம் உடல் பலம் இருக்கிறது, அவர் ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா அவர் சொல்ற காரணங்கள், என் மகனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், வீடு கட்டுற வேலை போய்கிட்டு இருக்கு, நான் நிறைய கடனாளியா இருக்கிறேன், இப்ப என்னால் ஹஜ்ஜுக்கெல்லாம் போக முடியாது என்று ஒருவர் ஷரியத்திற்கு மாற்றமான காரணங்களை சொல்வாரையானால் அப்படிப்பட்ட அந்த மனிதரை அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளிலே பார்ப்பதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான், வெறுக்கிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். எனவே உடல் பலமும் பொருள் பலமும் இருந்து நாம் போக வேண்டிய நேரத்தில் சரியாக போய்விட்டால் நாம் ஒரு ஹாஜியாக மாறிவிடலாம். ரெண்டையும் பெற்றுக்கொண்டு நாம் போக தவறிவிட்டால் ஒரு காலத்திலே உடல் பலமும் குன்றி போய்விடும், பணபலமும் இல்லாமல் போய்விடும், கண்ணீரும் கவலையும் வடிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். சரி, ஹஜ்ஜு கடமை முடிவு அல்ல, அது கடமைகளின் ஆரம்பம் என்ற இந்த தலைப்பை நாம் இன்னும் உள்வாங்கி ஆழமாக யோசிக்கின்ற பொழுது நாம் இப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இன்றைக்கு நவீன ஹாஜிமார்கள் எப்படி உருவாயிட்டார் என்று சொன்னா, இன்னைக்கு நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி இப்படி நினைக்கிறவங்க உண்டு, நான் 5 களிமாவை முடிஞ்சிட்டேன், எனக்கு 5 களிமா சொல்ல தெரியும், நான் ஒரு நாளைக்கு 5 வேலை என்ன செய்யறேன், தொழுவுறேன், எனக்கு 5 வேலை கரெக்டா தொழுவு போயிட்டு இருக்கு, நான் ரமலான்ல ஒரு மாசம் 30 நாள் நோன்பு வைக்கிறேன், நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜகாத்தை கொடுத்துட்டு வர்றேன், நான் இப்போ அல்லாஹ்வுடைய கடமையான அந்த புனித யாத்திரை பயணம் ஹஜ்ஜுடைய பயணத்தை நான் இதோ இப்ப முடிக்க இருக்கிறேன், ஹஜ்ஜு பயணத்தை நான் முடிச்சிட்டா என் வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிஞ்சிருச்சு, இனி நான் ஒரு முஸ்லிமா எந்த ஒரு அடிப்படையிலும் எந்த ஒரு நல்லதையும் மேற்கொண்டு செய்யவோ அல்லது அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய வாழ்க்கை வாழவோ அவசியம் இல்லை, இந்த 5 கடமை செய்தாலே போதும் என்று சொல்லி இன்றைக்கு நவீன ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இன்றைக்கு மக்தபுகளில் சொல்வதை போன்று கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு அந்த 5 முடிந்து விட்டது என்ற அடிப்படையில் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட அதுக்கு அடுத்த கடமைகளில் எதிலும் ஹாஜிமார்கள் பங்கெடுப்பது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜு கடமை என்பது முடிவு அல்ல. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா அதற்கு பிறகு எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் எந்த நல்ல விஷயத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. ஹஜ்ஜுக்கு முன்னாடி நாம சில நல்ல காரியங்கள் விட்டு விட்டு செஞ்சிருப்போம், ஆனா ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னாடி நாம் அந்த நல்ல காரியங்களை இன்னும் வேகமாக செய்யணும். மார்க்கம் அதுதான் சொல்ல வருது. ஹஜ்ஜுக்கு முன்னாடி நீங்க செய்யற சில காரியங்கள் ஹஜ்ஜுக்கு பின்னாடி அதனுடைய கடமைகள் உங்களுக்கு மீது அதிகம் என்பதாக அல்லாஹும் ரசூலும் சொல்லி காமிப்பார்கள். ஹதீஸ்ல ஒரு செய்தி வரும், மன் ஹஜ்ஜலில்லா ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்ஸுக் ரஜாக யௌமின் வலதத்து உம்முஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஒரு மனிதன் யார் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறார்களோ, அப்படி அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அந்த ஹஜ் செய்யக்கூடிய காலங்களில் கெட்ட வார்த்தைகள் பேசாமல், எந்த ஒரு கெட்ட செயலையும் செய்யாமல், மார்க்கத்திற்கு புறமான எந்த செய்தியும் அவர் செய்யாமல் ஹஜ்ஜுடைய காலங்களிலே நன்மை மாத்திரமே செய்துவிட்டு அவர் தாயகம் திரும்பினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கயௌமின் வலதத்து உம்முஹு, அவர் அன்றைக்கு தாய் கருவறையில பிறந்த
அன்று பிறந்த பாலகன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். இந்த ஹதீஸில நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, பொதுவா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா 7 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த அமலுமே கிடையாது, எந்த தொழுகையும் கிடையாது, எந்த நோன்பும் கிடையாது. ஒரு 7 வயசு தொடும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு என்ன செய்வார்கள், தொழுகையை சொல்லி தருவார்கள், நோன்பை சொல்லி தருவார்கள், மார்க்கத்தில் உள்ள நெறிமுறைகளை சட்டங்களை எப்படி பேண வேண்டும் என்ற முறைகளை சொல்லி தருவார்கள். ஒரு குழந்தை 7 வயது தொடங்குகிற பொழுது எப்படி நன்மையை செய்து கொண்டு ஆரம்பிக்கிறதோ அது போன்று தான் ஒரு ஹஜ்ஜு முழுமையாக நிறைவேற்றிவிட்டால் அந்த ஹாஜி அன்றைக்கு பிறந்த பாலகன் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அப்ப ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டா கடமை முடிஞ்சிருச்சு, எதிலையுமே ஈடுபடக்கூடாதுன்னு அல்ல. ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி 7 வயதிலிருந்து எல்லா நற்காரியம் செய்வது அந்த குழந்தையின் மீது கடமை மீண்டும் துவங்கப்படுகிறதோ அது போன்று ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செஞ்சிட்டார்னா அதற்கு பின்னாடி அவர் தொடர்ந்து சமூகத்தில் உண்டான எல்லா நல்ல காரியங்களையும் அவர் முன்னெடுத்து செய்வது ஒரு ஹாஜியின் மீது தலையான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மள நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமா ஆயிடுறாங்க. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடியாவது இரக்க குணம் இருந்துச்சு, நல்ல மனசு இருந்துச்சு, எல்லாருக்கும் உதவி செய்கின்ற மனப்பான்மை இருந்துச்சு, எல்லா நிலைகளையும் தன்னை முற்படுத்திக்கிட்டாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த மனிதனுடைய எல்லா குணங்களும் மொத்தமாக தலைகீழாக மாறி போய்விட்டது. இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இந்த ஹஜ்ஜு ஏற்றுக்கொள்ளப்படாத ஹஜ்ஜு. மார்க்கத்திலே மார்க்க ஆலிம்கள் சொல்லி காட்டுவார்கள், இஸ்லாமிய மார்க்கத்திலே சில அமல்களை மார்க்க உலமாக்கள் அழகாக வடிவமைத்து பேசுவார்கள். உதாரணத்திற்கு ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகிறோம். இந்த 5 வேளை தொழுக ஒன் டே ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுன்று நாம மஷூரா ப்ரோக்ராம் பண்ணணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 5 வேளையும் நாம தொழணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன் டே ப்ரோக்ராம். ஒரு வாரத்துக்கு வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறோம், இது 1 வீக் ப்ரோக்ராம். வாரம் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு சீக்கிரம் போகணும், ஜும்மாவுக்கு முன்னாடியே போய் அமரணும், ஒட்டகத்தினுடைய நன்மையை பெறணும் என்று 1 வீக் ப்ரோக்ராம். அடுத்து வருடத்தில ஒரு மாதம் 30 நாள் நோன்பு வைப்பது, இது 1 வீக் ப்ரோக்ராம். வருஷத்துக்கு ஒரு மாசம் அல்லாஹ் காண்டி பட்டினியா கிடக்கணும், வருஷத்துல ஒரு மாசம் அல்லாஹ் காண்டி நாம நோன்பு நோக்கணும். அதே வருஷம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதமும் நாம் அல்லாஹ்வுக்காக ஜகாத்தை கொடுக்கணும், இது 1 இயர் ப்ரோக்ராம். இந்த நாளையும் தாண்டி நீங்க ஹஜ்ஜ கவனிச்சு பாருங்க, அது லைஃப் லாங் ப்ரோக்ராம். ஒரு ஹாஜி ஹஜ்ஜு செய்ய போறாருன்னா அது வாழ்க்கையை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அமல், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு அமல், லைஃப் லாங் ப்ரோக்ராம். வாழ்நாள் முழுக்க ஒரு ஹஜ்ஜு செஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஹாஜி எப்படி இருக்கணும் அப்படின்றதை யோசிப்பதும் அது பற்றி சிந்திப்பதும் தான் ஒரு ஹாஜிக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், மன் ஹரஜ ஹாஜன் ஃபமா குதிப லஹு அஜ்ருல் ஹாஜ் இலா யௌமில் கியாமத்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போறார், ஹஜ்ஜுக்கு போய் அவர் போறதுக்கு முன்னாடி சொந்த மண்ணிலேயோ அல்லது பிளைட்லயோ அல்லது போய் மக்காவுல கால் வச்ச உடனேயோ அவர் மௌத்தாயிட்டாருன்னா இப்ப இவருடைய நிலைமை என்னன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஹாஜ்ஜ இலா யௌமில் கியாமத்தி. அவர் ஹஜ்ஜு செய்யறதுக்கு முன்னாடி மௌத்தா போனதுனால அல்லாஹு தஆலா அவர் ஹஜ்ஜு செஞ்ச நன்மையை அவருடைய கபருக்கு தொடர்ந்து அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். இந்த ஹதீஸை நல்லா ஆய்வு செய்யணும். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் குர்ஆன் ஆயத்தையும் ஹதீஸையும் ஒழுங்கா ஆய்வு செய்யறதுனாலதான் இன்னைக்கு இஸ்லாமிய இந்த மார்க்கத்துல ஏராளமான குரூப் உருவாயிருக்கு. ஒரு கலிமா தான், ஒரு சொர்க்கம் தான், ஒரு குர்ஆன் தான், ஒரு நபி தான், ஒரு இறைவன் அல்லாஹ் தான். ஆனா நாம் எத்தனை கூறுகளா இருக்கிறோம்? சுன்ன ஜமாத்தா இருக்கிறோம், தௌஹீத் ஜமாத்தா இருக்கிறோம், தரீகாவா இருக்கிறோம், ஷேக் முரீதுகளா இருக்கிறோம், இன்னும் எத்தனை அமைப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். நாம கவனிக்க வேண்டிய செய்தி, குர்ஆனையும் ஹதீஸையும் இந்த உம்மத்து ஆய்வு செய்ய தவறியதனால் எல்லா அமல்களையும் காலத்தால் இழந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒருவர் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு ஹஜ்ஜு செய்யாமல் மௌத்தாயிட்டார்னா அவர் கபருக்கு அவர் ஹஜ்ஜு செஞ்ச நன்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஒரு வாட்டி ஹஜ்ஜு செஞ்சா ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை தான் கிடைக்கும்.
அவர் தாயகம் திரும்பிட்டாருன்னா அடுத்த ஹஜ்ஜுடைய நன்மை அவர் கிடைக்காது. ஆனா ஹஜ்ஜே செய்யாம அவர் துன்யா விட்டு மறைந்தார்னா அல்லாஹ் தரக்கூடிய பேர் அன்பை பெண்ண தொடர்ந்து அல்லாஹ் கபருக்கு ஹஜ்ஜுடைய நன்மை தந்துட்டு இருக்கிறான். நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி, இப்ப மௌத்தா போயிட்டாருன்னா தொடர்ந்து அல்லாஹ் கபர்ல நன்மையை தர்றான்னா, ஒருவேளை அவர் மௌத்தா போகாம ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போய் ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டு மீண்டும் ஒரு தாயகம் திரும்பி அவர் ஹஜ்ஜு கடமைக்கு பின்னால எல்லா நல்ல காரியத்திலும் ஈடுபடுறாருனா, எல்லா நல்ல காரியத்தையும் தன்னை முன்னெடுக்கிறாருனா அல்லாஹ் அவருக்கு அந்த நன்மைகளை இன்னும் அதிகரிச்சு தருவான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் சொல்றது இல்ல, அல்லது ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து கொஞ்சமாவது மாறணும், கொஞ்சமாவது திருந்தணும். முன்ன வாழ்க்கையை விட ஹஜ்ஜுக்கு பின்னால் அந்த வாழ்க்கை சிறப்பானதா இருக்கணும். ஆனா நீங்க கவனிச்சு பாருங்க, அவர் ஹஜ்ஜுக்கு போகும்போது வீட்டுல இருந்து புறட்டு போயிடுவாரு, ஹஜ்ஜில இருந்து திரும்ப வரும்போது நேரம் டைரக்டா வீட்டுக்கே வந்து இறங்கிடுவார். ஒரு பள்ளிவாசல்ல வழி அனுப்பி மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு விழிப்புணர்வாக போகக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு. இந்த நிலையைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தவறு என்று குறிப்பிடுகிறார்கள். அரஃபா மைதானத்துல அல்லாஹு தஆலா என்ன செய்வான் என்று கேட்டால், எல்லா ஹாஜிமார்களும் ஒன்றா இருப்பாங்க. நீங்க அந்த மைதானத்துல போய் பாருங்க, அரஃபா மைதானத்துல அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்லாம், பெரிய பெரிய பணக்காரன்லாம், பெரிய சொத்துக்கு அதிபதி உடையவன்லாம், அல்லது காசு பணமே இல்லாம சொந்த உழைப்புல போன எல்லாருமே அல்லாஹ் ஒரு மைதானத்துல போட்டு வச்சிருப்பான். யாருமே ஏற்றுத்தாழ்வு கிடையாது. நீ பணக்கார, நான் ஏழை, நீ வெள்ளைய, நான் கருப்பேன், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், எந்த பாகுபாடுமே இருக்காது. அப்படிப்பட்ட அந்த அரஃபா மைதானத்துல அந்த ஹாஜிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, என் அருமை அடியார்களே, என்னுடைய அருமை ஹாஜிமார்களே, என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்க ஹஜ்ஜுக்கு வந்து எல்லா நற்காரியங்களையும் செய்து இந்த அரஃபா மைதானத்துல எல்லா ஹாஜிகளும் ஒன்று கூடி இருக்கிறீங்க. இந்த நிலையை நான் பார்க்கும் போது பேர் ஆனந்தம் அடைகிறேன். அல்லாஹ் மட்டும் ஆனந்தம் அடையாம வானவர்களை கூப்பிட்டு சொல்றான், மலக்குமார்களே, என்னுடைய அடியார்களை பாருங்க, எல்லாம் ஒத்துமையா, ஏழை வாழ பணக்கார வித்தியாசம் இல்லாம, எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம, நிறம் மொழி எதுவும் இல்லாம என்னுடைய அபுதியத்தை வெளிப்படுத்துவதற்காக, அடியார் என்ற அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த ஹாஜிமார்கள் உலகெங்கும் புறப்பட்டு ஓர் மைதானத்தில் மஹஷரை போன்று ஒன்று கூடி இருக்கிறார்களே, இந்த ஹாஜிமார்களை மலக்குமார்களே நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹ் வானவர்கிட்ட புகழ்ந்து பேசுவானா. அடுத்து அல்லாஹ் சொல்லுவானா, அந்த அரஃபா மைதானத்தை ஹாஜிமார்களை பார்த்து, இந்த அரஃபா மைதான மண் புழுதி, இந்த பூமியில எவ்வளவு மண் புழுதி இருக்குன்னு யாராவது எண்ண முடியுமா? எண்ண முடியாத அளவுக்கு மண் புழுதி இருக்கும். அந்த அளவுக்கு இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் இருந்தால் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அந்த அரஃபா மைதானத்திலே ஹாஜிமார்களை பார்த்து சொல்லுவானா. இரண்டாவது அல்லாஹ் சொல்லுவானா, ஹாஜிமார்களே, நீங்கள் இந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடியிருக்கிறீர்கள், நீங்கள் எனக்காக நீங்கள் குர்பானி கொடுத்தீர்கள் அல்லவா, அதனுடைய ரத்தத்தையும் அதனுடைய மாமிசத்தையும் அந்த ஆட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோமத்திற்கும் பகரமாக ஒரு நன்மையும் ஒரு பாவமும் நான் மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் அரஃபா மைதானத்தில் சொல்லுவதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அதே அல்லாஹ் ஹாஜிமார்களை பார்த்து சொல்லுவானா, ஹாஜிமார்களே, நீங்கள் இந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே எல்லா அமல்களையும் செய்துவிட்டு சஃபா மர்வா தொங்கோட்டம் செய்ததுக்கு பின்னால் உங்கள் தலைமுடிகளை வலித்தீர்கள் அல்லவா, உங்கள் தலையில எத்தனை முடி வலித்தீர்களோ, எத்தனை முடி இந்த பூமியில விழுந்ததோ, ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு பெரும் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், ஒவ்வொரு முடிக்கும் பெரும் நன்மையை நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் இப்பதான் இந்த தலைப்புக்குள்ள பேசுவான். ஓ ஹாஜியே, இங்க வா, இஅமலு ஃபீமா தஸ்தக்பிலு ஃபகத் குஃபிர லக மா மல்லா. அல்லாஹ் சொல்லுவானா, அரஃபா மைதானத்துல இருக்கிற அத்தனை ஹாஜிமார்கள்லயும் எந்த ஹாஜி அல்லாஹ் கபூல் செஞ்சானோ ஒரு மலக்கை விட்டு அந்த ஹாஜி அல்லாஹ் தொட வைப்பானா. ஒரு மலக்கை விட்டு அல்லாஹ் ஒரு ஹாஜியை தொட வைப்பானா. தொட வச்சுட்டு அல்லாஹ் சொல்லுவானா, ஓ ஹாஜியே, உன் எதிர்காலத்தினுடைய வருங்காலத்திற்கான திட்டங்களுக்கு நீ பாடுபடு, உன் கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ஒரு மலக்கை ஒரு ஹாஜியை தொட்டு சொல்லுவான் என்பதாக ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? வருங்காலத்திற்காக பாடுபடு என்று சொன்னால் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருவார்கள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செஞ்சா மட்டும் அந்த கடமை அந்த ஹஜ்ஜோட முடியறதல்ல, ஹஜ்ஜி செஞ்சதுக்கு பின்னாடி அந்த ஹஜ்ஜுடைய காலத்துக்கு பின்னாடி அவர் ஒரு சிறந்த ஹாஜியா வாழணும்.
மார்க்கம் சொல்ற வரையறுக்குள்ள அந்த ஹாஜி இருக்கணும். மார்க்கம் எதிர்பார்க்கிற ஒரு ஹாஜியா அந்த ஹாஜி ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால உருவானாதான் அல்லாஹு தாலா அவரை ஒரு ஹஜ்ஜு செஞ்ச மப்ரூராக கபூல் செய்வானாக ஹதீஸிலே அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ஜு கடமை முடிவல்ல, அது கடமைகளின் ஆரம்பம் என்ற இந்த தலைப்பை நாம் இன்னும் ஆழமாக எடுத்து சென்றால் ஹஜ்ஜு எல்லா அமல்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு வணக்கம். அந்த வணக்கத்துல நீங்க பாருங்க, எல்லா அமலும் உள்ள இருக்கும். ஆனா ஒரு வேதனை என்னன்னா, அந்த ஹாஜி எந்த அமல்ல இருக்க மாட்டார் ஹஜ்ஜுக்கு பின்னாடி. ஹஜ்ஜில எந்த அமல்லாம் இவர் விரும்பி விரும்பி செஞ்சாரோ, குர்ஆன் ஓதிருப்பார், திக்ர் செஞ்சிருப்பார், அல்லாஹ்வை நினைச்சிருப்பார், தௌபா செஞ்சிருப்பார், எல்லா நல்ல அமலும் செஞ்சிருப்பார் ஹஜ்ஜில. ஆனா ஹஜ்ஜுக்கு பின்னாடி இவர் எந்த அமலுமே செய்ய மாட்டார். அதே போல எத்தனையோ பேரு ஒரு ஹாஜியா உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கும் ஒரு ஹாஜியா உருவானதற்கு பின்னாடி அவருடைய நிலை மாறுவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு ஹாஜியா ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க நடந்துக்கக்கூடிய விதம், அவங்க மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லக்கூடிய அந்த விதம், அவங்களுடைய நடை உடை பாவனை எல்லாம் ஒரு பெருமையாக மாறி போகும். ஒரு ஹாஜிக்கு பெருமை என்பது வரவே கூடாது. ஹஜ்ஜுக்கு பின்னால நான் ஒரு ஹாஜி என்று ஒருவர் மனதால் நினைத்தாலே அவருடைய எல்லா அமலும் அல்லாஹு தாலா கரித்துணியை போன்று முகத்தில் வீசுவான் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, நான் 90ல ஹஜ்ஜு முடிச்சேன், நான் 80கள்ல ஹஜ்ஜு முடிச்சேன் சொல்றது உண்டு. இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி 90 80ல ஹஜ்ஜு முடிச்சதா இருந்தா ஏறக்குறைய 30 வருஷம் ஆயிருக்கும். இந்த 30 வருஷத்துல அவர் ஒரு ஹாஜியா எப்படி வாழ்ந்தார்னு சொல்லி ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம்னா படும் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். 80கள்ல 90கள்ல ஹஜ்ஜு முடிச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹாஜி தன்னை மாறுதட்டி கொள்ளக்கூடியவர். சமூகத்துல எந்த நல்ல நலன்களையும் தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டார், எந்த நல்ல காரியத்துக்குமே தன்னை முன்னெடுக்க மாட்டார், எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் எந்த ஒரு உழைப்பையுமே செய்ய மாட்டார். ஆனா வெளியே சொல்லிக் கொள்வது என்ன, நான் ஒரு ஹாஜி என்று சொல்லுவார். ஒரு ஹாஜி என்றால் எப்படி இருக்க வேண்டும்? பெருமானார் சொன்னார்கள், ஹஜ்ஜில மட்டும் உங்களுடைய கடமை முடிவதில்ல, ஹஜ்ஜில உங்க கடமை முடிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு ஹாஜியா நீங்க ஆயிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தரக்க ஸலாத்த கஃபர மன் தரக்க ஸலாத்த கஃபர முத்தஅம்மிதன். யார் ஒருவர் ஒரு வக்த தொழுகை வேண்டும் என்று விட்டாரோ அவர் நிராகரிப்பு செயலை செய்து விட்டார். பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜில 5 வேளை விழுந்து விழுந்து தொழுவார், ஹஜ்ஜுடைய காலங்களில் தொழுகையை விட மாட்டார். ஆனா ஹஜ்ஜுக்கு பின்னாடி பாருங்க, ஒரு வக்த தொழுகையை அசாதாரணமா விடுவார். ஆனா கேட்டா என்ன சொல்லுவார், நான் ஒரு ஹாஜி ஆயிட்டேன், நான் எல்லா பாவம் மன்னிக்கப்பட்டவன், நான் இன்று பிறந்த பாலகன் என்று ஹதீஸில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஒரு ஹஜ்ஜுக்கு பின்னால் நீதமாக வாழ வேண்டிய ஒரு ஹாஜி வாழாமல் நீதம் தவறி வாழ்ந்தக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு அவர் சொல்லக்கூடிய மோசமான வார்த்தைகள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹாஜி ஹஜ் செஞ்சிட்டார்னா அதற்கு பின்னாடி மன் நசிய ஸலாத்த அலா நசிய தரீக்கில் ஜன்னா, யார் என் பெயரை சொல்லப்பட்டதற்கு பின்னால். பொதுவா ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்கன்னா மதீனால என்ன செய்வாங்க, ரவுதா ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்கன்னா, ரசூலுல்லாஹ் தர்பாரை பார்த்தாங்கன்னா நிறைய ஸலவாத் ஓதுவாங்க. ஹஜ்ஜுக்கு புறப்படும் போது நிறைய ஸலவாத்துக்களை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. 1000 ஸலவாத்து, 2000 ஸலவாத்து, 1,00,000 ஸலவாத்துன்னு ஹஜ்ஜு காலங்கள்ல ஓதுவாங்க. ஆனா ஹஜ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு சாதாரண அசருடைய வக்து அல்லது சாதாரண ஃபஜ்ருடைய வக்து, பள்ளிவாசல் தொழுகைக்கு அந்த ஃபர்லுக்கு பின்னால ஓதப்படக்கூடிய ஸலவாத்துல வாயை திறந்து ஸலவாத் ஓத மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது விழுந்து விழுந்து ஓதுவாங்க. ஆனா ஹஜ்ஜுக்கு பின்னாடி பள்ளிகளில் ஃபஜர் அசருடைய தொழுகையில் ஓதப்படக்கூடிய ஸலவாத்துக்களை வாயை திறந்து ஓதுவதில் ஒரு ஹாஜி சோம்பேறித்தனம் பட்டாருன்னாக்கா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் அல்ல சிறந்த ஹாஜி. இப்ப நம்மள நிறைய பேரு ஹஜ் என்பது அந்த ஹஜ்ஜுடைய கடமையில மட்டுமே வச்சுக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு பின்னால ஒரு முஸ்லிம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் என்பதை இன்னும் விளங்கி கொள்ளாமல் வெறுமன்ன பேருக்கு ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் பள்ளிவாசல்ல ஃபஜர்ல அசர்ல ஸலவாத்து ஓதும் போது ரவ சத்த கூட வெளியே வர்றதில்லை. ஏறக்குறைய 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மஹல்லாவுல, 40 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு மஹல்லாவுல. பெரிய பெரிய பயான் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய மேதாவிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள், எல்லா வழிகளிலும் இந்த தீனை கொண்டு போய் சேர்க்கக்கூடியவர்கள், ரசூலின் மீது ஸலவாத்து வாயை திறந்து ஓதுறதே கிடையாது. அங்க அஜர்த்து மட்டுமே என்ன செய்வாரு, ஸல்லல்லாஹு அலா முஹம்மதுன்னு ஓதுவார். தொழுகை கொண்டவங்க யாருமே வாயை திறந்து ஸலவாத்து ஓதுறது இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மன் நசிய ஸலாத்தன், யார் எனது பெயரை கேட்டு என் மீது ஸலவாத்து சொல்ல மறந்து விட்டானோ, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் சொர்க்கம் போகக்கூடிய பாதையை அவன் மறந்து விட்டான்.
அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள், ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 62வது வயசுல ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறார்கள். அந்த ஹஜ்ஜில இறுதி பேருரை நிகழ்த்துகிறார்கள். அந்த இறுதி பேருரையிலே ஏறக்குறைய 1.25 லட்சம் சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். அந்த உபதேசத்தை, பெருமானார் செய்த இறுதி உபதேசத்தை ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு பின்னால் முழுமையாக கடைபிடித்து வாழணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு ஒயிட் அண்ட் ஒயிட்ல அல்லது தாடியை விட்டுக்கிட்டு அல்லது வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டுல நான் ஒரு ஹாஜின் போர்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி கிடையாது. ஹஜ்ஜத்துல் விதாவுல ரசூலுல்லாஹ் இறுதி பேருரை நிறுத்தினால அந்த பேருரையில சொல்லப்பட்ட ஒவ்வொரு உபதேசத்தையும் ஒவ்வொரு ஹாஜி தன்னுடைய ஹஜ்ஜுக்கு பின்னால் நிறைவேற்ற வேண்டும் என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இறுதி பேருரையில ஏராளமான உபதேசங்கள் இந்த உம்மத்துக்கு செஞ்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் உபதேசம் பெருமானார் சொன்னார்கள், உங்கள யாரையும் சாதாரணமா எடை போடாதீங்க, யாரையும் தரைகுறைவா நினைக்காதீங்க. இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் வெள்ளையா, இவன் கருப்ப என்று யாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. உங்கள ஒரு அரபியருக்கு இருக்கிற மரியாதை ஒரு அரபியர் அல்லாதவருக்கும் இருக்கு. உங்கள ஒரு வெள்ளையனுக்கு இருக்கிற மரியாதை ஒரு கருப்பனுக்கும் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஹஜ்ஜத்துல் விதா இறுதி பேருரையிலே இந்த விஷயத்தை சொன்னார்கள். அப்போ ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா ஹஜ்ஜுக்கு பின்னாடி இந்த உபதேசத்தை அவர் கடைபிடிக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி நான் தான் பெரிய ஹாஜி, உன்னை விட நான் தான் பெரியவன், உன்னை விட நான் தான் காபத்துல்லா முதல்ல பார்த்தவன், உன்னை விட ரவுதா ஷரீஃபை முதல்ல நான் தான் பார்த்தவன் சொல்லி ஹஜ்ஜுக்கு போகவே முடியாத வசதி இல்லாத ஏழைகளை பார்த்து ஒரு ஹாஜி பெருமிதம் கொள்வாரே, ஆனால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் பெருமானார். அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜினுடைய கடமை மட்டும் அந்த கடமை முடிவதல்ல, அந்த கடமைக்கு பின்னால் அவர் ஏராளமான கடமைக்கு கடமைப்பட்டிருக்கிறார். பெருமானார் அடுத்து சொன்னார்கள், தலைமைக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா ஒரு தலைவர் ஒரு நிர்வாகத்துக்கு கட்டுப்படணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு நான் உங்களை கட்டுப்பட மாட்டேன், உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், நீங்க சொல்லி நான் கேட்கணுமா மஹல்லால என்று ஒரு ஹாஜி விலகுவாரையானால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு கருப்பினத்தை சேர்ந்த ஒரு கருப்பனை உங்களுக்கு நான் தலைவனாக நியமித்தாலும் அவனுக்கு கட்டுப்படுவது உங்கள் மீது கட்டாயம் என்றார்கள். ஒரு ஹாஜி இதை கடைபிடிக்கணும். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போவதனுடைய கடமை முடிவதல்ல, அதற்கு பின்னால் ஏராளமான கடமைகள் இருக்கு. பிறருடைய உரிமை ஒரு ஹாஜி கண்டிப்பா பேணணும். அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய உரிமையை ஒரு ஹாஜி முழுவதாக பேணக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். எந்த அடிப்படை என்றால் அரஃபாவுடைய நாள் புனிதமான நாள் ரசூலுல்லாஹ். எப்படி அரஃபா புனிதமான நாளோ, எப்படி காபத்துல்லா புனிதமான ஒரு திரையோ, அது போல ஒரு மூமினுடைய மானம், மரியாதை, உயிர், உடைமை இது எல்லாம் அதை விட புனிதம் தான். ஒரு ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்தவுடைய உரிமையை பேணாமல் ஒரு ஹாஜி நடப்பாரையானால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் பெருமானார். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், ஒரு ஹாஜி பேண வேண்டிய செய்தி அராஜகம் செய்யக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு குடும்பத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ எந்த விதமான அராஜகத்துல ஒரு ஹாஜி ஈடுபடக்கூடாது. உதாரணத்திற்கு ஒரு ஹாஜி ஒருத்தர் மேல கோவப்பட்டு யாருக்குமே தெரியாம காசை கொடுத்து ஆளை வச்சு அடிக்கிறது அல்லது அவருடைய கதையை சுத்தமா முடிச்சு விடுறது. ரசூலுல்லாஹ் இதை வன்மையா கண்டிச்சார். எனக்கு பின்னால யாரையும் அடிக்க கூடாது, யாரையும் கொலை செய்யக்கூடாது, யாருடைய உயிரை யாரையும் பறிக்க கூடாதுன்னா அப்படி ஒருவர் செயல்படுவாரையானால் அவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாங்க பெருமானார். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஹாஜி ஹஜ்ஜி செய்யக்கூடியவராக இருந்தால் அந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் அவர் பணியாளருடைய கடமைகளை முழுவதுமாக பேணி நடக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடைக்கு முதலாளியா இருப்பார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த கடையில வேலை செய்யக்கூடிய உரிமையாளர்களை படும் மோசமா நடத்துறது, படும் கேவலமா நடத்தல், இப்படி ஒரு ஹாஜி நடந்துகிட்டா இவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாங்க பெருமானார். அடுத்து பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்னாங்க, என் குடும்பத்தில் என் சகோதரருக்கு வர வேண்டிய அந்த வட்டியினுடைய பணத்தை என் குடும்பத்தில் முதல் ஆளாக நான் வாங்குவதை நான் தடை செய்கிறேன். என் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கொலை செய்ததற்கு காரணமாக பலிக்கு பலி வாங்குவதை விட்டு முதல் ஆளாக நான் அதிலிருந்து விலகுகிறேன் என்று பெருமானார் ஹஜ்ஜத்துல் விதாவிலே பேருரை நிகழ்த்தினார்கள். அது என்ன அர்த்தம் தெரியுமா? முஸ்லிம் உம்மத்தார்களே, வட்டிக்கு வாங்காதீங்க, வட்டிக்கு விடாதீங்க என்றுதான் அவருடைய பொருள். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி வட்டிக்கு உடன்படுகிறா இருந்தார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த தொழிலை இன்னும் அமோகமா செய்யறாருன்னா அவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
பெருமானார் அடுத்து சொன்னார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே, பெண்களுக்கான மரியாதை, பெண்களுக்கான அடிப்படை உரிமைகளை முழுவதுமாக பேணி நடக்க வேண்டும். ஒரு பெண் எஜமானன் அல்லாதவரை கணவனாக உரிமையாக தேர்ந்தெடுப்பது தடுக்கப்பட்டது. ஒரு பெண் கணவன் அல்லாதவரோடு பயணிப்பது தடுக்கப்பட்டது. மார்க்கத்திலே உங்களுக்கான சட்டங்கள், உங்களுக்கான ஷரியத்தினுடைய எல்லா சட்ட தொகுப்புகளையும் அல்லாஹ் வழங்கிவிட்டான். யார் யாருக்கு எவ்வளவு சொத்து கொடுக்கணும்னு அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா பேசுறான். ஆனா இதற்கு அப்புறம் யாரும் யாருக்கும் உயிர் எழுதி வைக்கிற அந்த பழக்கம் மார்க்கத்தில் இல்லை என்று ஹஜ்ஜத்துல் விதாவில பெருமானார் பேசினார்கள். இப்படி ஒவ்வொன்றாக ஹஜ்ஜத்துல் விதாவில ஏறக்குறைய ஒரு 10 மணி நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட உரை நிகழ்த்தினார்கள். காரணம் என்னன்னா, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அடுத்த ஆண்டு நான் உங்களோடு இந்த ஹஜ்ஜில இருக்க மாட்டேன்னாங்க. அடுத்த ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, ஒரு ஹாஜி அல்லாஹ்வுடைய பயணத்தை நாடி ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டு அவர் வேலை கொண்டு இருக்கிறார் என்பதற்கல்ல ஹாஜி. அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி மக்கள் இப்படி பேசணும். அவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி மோசமானவரா இருந்தார், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பாசக்காரனா மாறிட்டார். எல்லாத்தையும் அன்பா இருக்கிறார், எல்லாத்தையும் பண்பா நடக்கிறார், சமூகத்துல எல்லா நிலைகளையும் தன்னை ஈடுபடுத்துகிறார், ஏழை குமரிகளுக்கு தன் காசு பணத்தை கொடுத்து உதவுகிறார், ஏழை எளியர்களுக்கு தன்னுடைய உதவிகளை செய்கிறார், விதவை பெண்களுக்கு மறுவாழ்வுக்கு வாழ்க்கைக்கு உண்டான உதவிகளை செய்கிறார், பள்ளிவாசல் மதரசாக்களுடைய கட்டிடங்கள் பழுதடைஞ்சு போனா அதை மேலும் பலப்படுத்துவதற்கு தன் காசுகளை பயன்படுத்துகிறார். மார்க்கத்துல ஷரியத்துல நபிமாருடைய வாரிசு உலமாக்கள் என்று சொல்லப்பட்டதுக்கு பின்னால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த உலமாக்களை இன்னும் அதிகமா கண்ணியப்படுத்துறார். இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ஹஜ்ஜுக்கு பின்னால் இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் ஒரு ஹாஜி தன்னை ஈடுபடுத்தி கொள்ளணும். ஒரு கலிமா முடிஞ்சாச்சு, 5 வேளை தொழுதாச்சு, ஒரு ரமலான்ல 30 நோன்பு வச்சாச்சு, வருஷத்துல ஜகாத் கொடுத்தாச்சு, ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்தாச்சு, என் கடமை எல்லாம் முடிஞ்சது, ஹலாஸ், நான் இதுக்கப்புறம் எனக்கு எந்த கடமையும் இல்லைன்னு சொல்லி ஒரு ஹாஜி இந்த சமூகத்துல விலகி தனிமையாக வாழ்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஹஜ்ஜத்துல் விதாவை இறுதி பேருரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக நிகழ்த்திய அந்த பேருரை இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு ஹாஜிகளும் கண்டிப்பாக கேட்க வேண்டும். யாரும் கேட்கறது கிடையாது. வழி அனுப்பு நிகழ்ச்சியில கூட ஏராளமா ஒரு 4 வார்த்தையை சொல்லி வழி அனுப்பிடுறாங்க. ஹஜ்ஜுக்கு யாரு போனாலும் ரசூலுல்லாஹ் என்ன இறுதி பேருரை நிகழ்த்தினார்கள் அது எல்லாத்தையும் உபதேசமா சொல்லணும். ஒரு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இப்படி இருக்கிறீங்க, போயிட்டு வந்து இந்த உபதேசங்களை நீங்க கடைபிடிக்கணும்னு சொல்லி ஹஜ்ஜுக்கு முன்னாலே அவருக்கு நாம் உபதேசங்கள் செய்யப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜி செய்ய வர்றாங்க. வர்ற வழியில துல்குஃபைரா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எஹராம் கட்டணும். அங்க எஹராம் கட்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், தங்களுடைய உடைமைகளையும் அபூபக்கருடைய உடைமைகளையும் ஒரு பணியாளர்கிட்ட கொடுத்தாங்க, இதை பத்திரமா வச்சுக்கப்பா அப்படின்னு. அவர் என்ன செய்யறாரு, ஒரு ஒட்டகத்துல அந்த சுமைகள் எல்லாம் சுமக்க வச்சுட்டு வெயிலுக்காக வேண்டி நிழலா போய் உட்கார்றாரு. உட்கார்ந்தவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஒட்டகம் அவிழ்ந்து அல்வா தானா போயிடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு போய் ஒரு சில பேர் சொல்றாங்க, உங்களுடைய உடைமைகளும் உங்க ரசூலுல்லாஹ்வுடைய உடைமைகளும் ஒட்டகம் இழுத்துன்னு தனியா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஹ்ராம் ஆடையில இருக்கிறாங்க, அபூபக்கர் இஹ்ராம் ஆடையில இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் நடந்துக்கிறத பார்த்துட்டு சொன்னாங்க, நேரா பண்ணாங்க அபூபக்கர் அந்த அடிமட்ட, உன்னை பார்த்துக்க சொல்லிதானே விட்டுட்டு போன, நீ ஏன் இப்படி அவுத்து விட்ட பொறுப்பு இல்லாம சொல்லி இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுது பலாரும் கணக்கு அடைஞ்சிட்டாங்க. அபூபக்கர் அவங்க தன்னுடைய அடிமைய இஹ்ராம் ஆடையிலே அடிச்சுட்டாங்க. இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க, அபூபக்கரே இது தவறு அப்படின்னா. இஹ்ராம் ஆடையில இருக்கும் பொழுதே ஒரு மூத்த சஹாபி தன்னுடைய பொருட்கள் எல்லாம் பொறுப்பா பார்த்துக்கலன்னு சொல்லி ஒரு சின்ன கோவப்பட்டதையே ரசூலுல்லாஹ் கண்டிச்சு, இது உங்களுக்கு அழகல்ல, ஒரு ஹாஜிக்கு அழகல்ல என்று பெருமானார் குறிப்பிட்டார்கள் என்றால், ஒரு ஹஜ்ஜை முழுசா நிறைவேற்றிட்டு திரும்ப சமூகத்துல ஒரு மனிதனா வாழும் பொழுது அதோட படுமோசமா ஒரு வாழ்ந்தாரா அவர் ஹஜ்ஜி செஞ்சதெல்லாம் பேருக்கும் ஊருக்காக வேண்டிதான். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நம் எல்லா இஸ்லாமிய முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய ஹாஜிமார்கள் தயவு செய்து அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன உபதேசங்கள் ஹஜ்ஜத்துல் விதாவுல இறுதி பேருரையாக நிகழ்த்தினார்களோ அதை கொஞ்சம் 1 மணி நேரம் கேட்டுட்டு உங்களுடைய பயணத்தை மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அந்த பயணத்துல பெரும் வெற்றியை தருவான். எந்த விஷயங்கள் எல்லாம் பேசினோமோ, எந்த விஷயங்கள் கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நர் தௌஃபீக்கை வல்ல நாயகன் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.